என் தங்கச்சியோட வாழ்க்கையும் வீணா போயிருக்காது. வணக்கம் சார். வணக்கம்மா. இவன் என்னோட சிஸ்டர், அவளோட ஹஸ்பண்ட். வணக்கம். வணக்கம். உட்காருங்க. தேங்க்யூ சார். உங்களை பத்தி கதிர் ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. சர்டிபிகேட் கொடுங்க பாப்பா. யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சார். உங்களுக்கு வேலை கொடுத்தே ஆகணும்னு எனக்கு ஆர்டர் போட்டதே இவங்க தான். கதிர், அவங்கள சீஃப் எடிட்டர் கொஞ்சம் கூட்டு போங்க. ஓகே சார். சார் இவர்தான். இப்போதான் எம்டி ஃபோன் பண்ணாரு. இவர்தான் நியூ அப்பாயின்ட்மென்ட்டா? ஹலோ வணக்கம் சார். ஹலோ, நைஸ் டு மீட். ஓகே, நான் சிஸ்டரோட ஷாப்பிங் போயிட்டு வரேன். நீங்க சார ஃபாலோ பண்ணுங்க. நீங்க போய் பாத்து ஓகே, பை. ஓகே சார், நீங்க வாங்க. ஓகே சார். வணக்கம் தம்பி. நீங்க யாரு? என் பேரு மகா. நான் மனிதநேயம் பத்திரிகையில இருந்து வரேன். நான் அதோட ரிப்போர்ட்டர். இங்கேயே வந்துட்டீங்களா? மன்னிக்கிறீங்க. அது சரி, என்ன கேட்கணுமோ கேளுங்க. நீங்க மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணது மட்டும் இல்லாம கட்சியில இருந்து விலகிட்டீங்க. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒன்னும் இல்ல தம்பி. எது ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க? அரசியல்ல தான், வேற எதுலன்னு சொல்லுவாங்க. ஏன் உங்களுக்கு அரசியல் பிடிக்கலையா? அரசியலுக்கு என்ன பிடிக்கல தம்பி. அப்போ இன்றைய அரசியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்பா மாதிரி பிள்ளை தம்பி. மணல் லாரி கடத்தல்ல உங்க பேர் அடிபடுது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடத்தனவங்கள பிடிக்க போய் தான் என் பேர் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனாலதான் ராஜினாமா பண்ணீங்களா? ஆமா தம்பி. அப்போ மீண்டும் அரசியலுக்கு நீங்க வருவீங்களா? ஏன் மந்திரி யாரு? மணல் கடத்தினது ஏன் லாரின்னு தெரிஞ்சோம் லாரி மணல் எல்லாத்தையும் சீஸ் பண்ண வச்சுட்டல. நான் என் கடமையை தானே செஞ்சேன். இப்ப ஏன் கடமையை நான் செய்யறேன். கடமையை செய்யறானா? கடமைய. ஏய், அவனை பிடிக்கடா. ஏய், நில்லுடா. நில்லு. ஏய். ஏய், வாடா, சீக்கிரம் வா. ஏய். ஏய். வாடா. ஏய். ஏறா, ஏறா, சீக்கிரம். அக்கா, நான் தங்கச்சி எழுதுறேன். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. என்னோட ஹஸ்பண்ட் இல்லாம என்னால இங்க இருக்க முடியாது. என் மனசு போற வழியில நான் போறேன். நீ என்ன தேட வேண்டாம். முடிஞ்சா நீயும் கிளம்பி நம்ம கிராமத்துக்கு வந்துரு. நான் உன்னை சந்திக்க வேண்டிய நேரத்தை சந்திக்கிறேன். உன் அன்பு தங்கை நிவேதா. இப்படி அவ லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டா. அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி ஜெயில வச்சோம். கேஸ் நடந்துட்டு இருந்தது. ஆனா அதையும் மீறி அவன் பணத்தாலையும் அரசியல் பலத்தாலையும் ஈஸியா ஜாமீன்ல வெளியே வந்துட்டான். இப்ப சொல்லுங்க சார், கவர்மெண்ட் இருக்கா, போலீஸ் இருக்கா, நீதி இருக்கா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, எதுவுமே இல்ல. இப்படிதான் அவன் இவங்க வாழ்க்கையிலும் விளையாடி இருக்கான். அதை கேட்ட எங்க அப்பா அவனை பத்தி உங்ககிட்ட சொல்ல வந்தப்போ அந்த ஏசிபி பாத்துட்டாரு. அதுக்கப்புறம் 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 ஒரு மாசமா வந்துட்டு இருக்கோம். ஒரு பதிலும் தெரியலையா? அவங்களும் அடுத்த வாட்டி வாங்க, அடுத்த வாட்டி வாங்க சொல்றாங்க. அந்த வாரிசுதாரர் வேலை கிடைக்கும்னாங்க. அதான் அந்த மகன் போய் கேட்டேன். யாரு? நாங்க தான் வயசானவங்க. எங்க அப்பாவோட கிடைக்கும். அவர் பிஏ பார்த்து சொல்லியிருக்கோம் நம்ம. அவர் கண்டிப்பா. ஹலோ, வணக்கம் தலைவா. நீங்க சொன்னீங்களே சுந்தரமூர்த்தி குடும்பத்தோட சிஎம் பார்க்க லைன்ல நிக்கிறாரு. அநேகமா உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதான் நினைக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க தலைவா. அடுத்த நிமிஷம் அள்ளி போட்டு கொண்டு வந்துடுறேன். யோ செண்பராஜா வாயா. சொல்லுங்க ஐயா. சுந்தரமூர்த்தி குடும்பத்தோட லைன்ல நிக்கிறான். ஐயா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நம்ம வண்டியில அள்ளி போட்டு கொண்டு வந்துரு. சரிங்க. நீங்க தானே மிஸ்டர் சுந்தரமூர்த்தி? ஐயா உங்களை பாக்கணுங்கிறாரு. வாங்க போலாம். கதிர், அம்மா அப்பா எங்க இருக்காங்க? மேலதான் இருக்காங்க. மேல தேடி பார்த்தனே, யாருமே இல்லையே. அப்படியா? மேலதான் இருந்தாங்களே. அண்ணே, அப்பா நீங்களா பாத்தீங்களா? காலையில இருந்து பாக்கல தம்பி. என்னாச்சு? கதிர், மொபைல் எல்லாம் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கே. அப்படியா?
எனக்கு உங்க உயிர் முக்கியம் இல்ல, உன் பையன் உயிர் தான் வேணும். எங்கடி மறைச்சு வச்சிருக்க சொல்றி. டேய் பொறுக்கி, ஏன்டா எங்க அம்மா வடிக்கிற? உனக்கு தைரியம் இருந்தா எங்க அண்ணன் கிட்ட மோதி பாருடா. சொல்லிட்டாயா உன் பொண்ணு நான் உன் பையன் கூட மோதணுமா? என்னங்கடா அவன் கடக்குறானே செத்தா பாம்பு அப்படிங்கிற? சொல்லியா சொல்லு, எங்க 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 வச்சிருக்க உன் பையனை? என் பையன் தொட புடுங்க முடியாதா? டேய் இந்த குப்பையை தூக்கி அவன் வீட்டுல போடுங்கடா. டேய் இளவரசு, காலையில இருந்து எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். அப்பா ஆபீஸ்ல போய் பார்த்தோம், இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் பார்த்துட்டோம், எங்கேயுமே இல்லையடா. சரி அப்ப அவங்க எங்க தானே போயிருப்பாங்க? ஏய் நீங்க யாராவது இளவரசி வீட்டுக்கு போய் பாத்தீங்களா? டேய் ஆமாடா கரெக்டா, அங்க போய் பார்க்கவே இல்லை. ஒருவேளை வீட்டுக்கு தான் போயிருப்பாங்களோ? சற்று முன் கிடைத்த செய்தி, சென்னை அண்ணா நகரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரை மர்ம கும்பல் ஒன்று மிக கொடூரமாக வெட்டி படுகொலை செய்துள்ளது. உடலை கைப்பற்றிய காவல்துறை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளது. ஒற்றை உயிரில் கட்டி வைத்த முத்துக்கள் நாலுங்க, இது ஒன்றை விட்டு ஒன்று வாழ சாத்தியமில்லை. ஒற்றை உயிரில் கட்டி வைத்த முத்துக்கள் நாலுங்க, இது ஒன்றை விட்டு ஒன்று வாழ சாத்தியமில்லை. இப்படிதான் சார் என் குடும்பத்தை அழிச்சிட்டானுங்க. எல்லாரையும் இழந்த அந்த துக்கத்துல நான் மீள முடியாம இருந்தேன் சார். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் எனக்கு ஆறுதலா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். டேய் இளவரசு, நான் உன்னை சொன்னா கேப்பியா? சொல்லு. நிச்சயமா அந்த கோட்டை குமாரசாமி ஆளுங்க நம்மளை தேடி வருவாங்க. ஏன் அதை சொல்றேன்னா, ஏற்கனவே குடும்பத்தை இழந்து நிக்கிறோம். இனி உன்னை இழக்க தயாரா இல்லடா. டேய் எனக்கு அவன் சொல்றதா சரின்னு படுது. நாம யாரும் சென்னையில இருக்க வேணாம், நாமெல்லாம் ஹைதராபாத் போயிடலாமா, பெரிய கம்பெனி வச்சிருக்காரு, அங்கேயே தங்கி அங்கேயே படிப்போம். நீங்க ஏன்டா சும்மா இருக்கீங்க? பதிலுக்கு நீங்க ஏதாவது சொல்றது? டேய் அதுக்கு இல்லடா. டேய் உங்களுக்கு எல்லாம் என்னடா ஆச்சு? அம்மா அப்பா இழந்துறா பயந்துணுமா? பொங்கறாங். இனிமே தான்டா நாம யாருன்னு அவங்களுக்கு காட்டணும். டேய் அப்ப நீ என்னதான் பண்ண போற? ரவுடிங்க, அரசியல்வாதிங்க, தப்பு செய்யற அரசு அதிகாரிங்க, இவங்களால நம்மள மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மத்தவங்கள மாதிரி நாமளும் பயந்து ஒதுங்கி நின்னோம்னு வச்சுக்க எதுவும் பண்ண முடியாது. டேய் அதுக்கு தான் போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு, அவங்க பாத்துப்பாங்கடா. அவங்க எல்லாம் சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து இருக்கதான் செய்யறாங்க. ஆனா நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் இருக்காடா? சொல்லுங்கடா. அதுக்கு நாம என்னடா பண்ண முடியும்? முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற பலத்தை புரிஞ்சுக்குங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டாவே தப்பு செய்யற அரசியல்வாதிகிட்ட இருந்தோம், தவறு செய்யற அரசு அதிகாரிகிட்ட இருந்தோம் மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும்டா. டேய் நீ நினைக்கிறதும் சொல்றதும் சரிதான்டா. ஆனா அந்த யானைகளையும் முதலைகளையும் எதிர்த்து நம்ம போராட முடியுமாடா? நான் சொல்றதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். இந்த தமிழ்நாட்டு மக்களே நமக்கு பக்கபலமா இருப்பாங்க.
அப்புறம் தான் சார் நாங்க உங்களை பத்தி நினைச்சோம். நீங்க ஒரு போராளினே தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த உருவமும் நீங்க தான் சார். அந்த தைரியத்தை நாங்க மனசுல வர வச்சு ரவுடிசத்தை அழிக்கணும்னு போராட்டத்துல இறங்கணும். ரவுடிகளை ஒழிக்க சட்ட ரீதியாக நாங்க அப்ரோச் பண்ணோம். எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து அந்த ரவுடி கும்பலையும் தப்பு செய்யற அரசியல்வாதியும் வக்கீலையும் தூக்க முடிவு பண்ணோம். அதுக்கப்புறம் நான் அந்த ரவுடியை தேடி அவன் இருக்கிற இடத்துக்கு நான் போனேன். யோ ஏசிபி எங்கயா இருக்க? நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன் தலைவா. அப்புறம் பேசலாமே. யோ யாருங்க ஒவ்வொருத்தனையா அவன் தூக்கிட்டு இருக்கான், அது உனக்கு தெரியல? ஹையர் ஆபீசர்ஸ் மீட்டிங்ல இருக்கு. அது முடிஞ்சவனா நான் என்ன எதிர்பார்க்கறேன்? யோ நான் ஒத்த ஆள் ஆயிட்டயா, உடனே எனக்கு போலீஸ் பாதுகாப்பு குடியா. அது எப்படி தலைவா? நீங்களே ஒரு ரவுடி, உங்களுக்கு எப்படி போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? யோ உன் போலீஸ் புத்திய காட்டிட்ட பாத்தியா? ஓப்படாத நண்பா, எனக்கு தெரிஞ்ச 4 ரவுடிங்க ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாங்க. அவங்கள உன் பாதுகாப்பு அனுப்பிச்சு வைக்கிறேன். யோ நான் இப்ப கேக்குறேன், நீ ஒரு வாரம் கழிச்சு அனுப்புறாங்கறியா? வேணா ஒன்னு சொல்றேன் தலைவா, உங்க கூட்டாளி வீரசிங்கம் ஜெயில இருக்கான்ல, அவனை ஜாமீன்ல எடுத்துருங்க. அவன் ஒரு ஆளு 10 ஆளுக்கு சமம் தலைவா. டேய் குமாரசாமி, மாட்ட அடங்குற நேரம் வந்துருச்சுடா. வாடா வா, உன்னத்தாண்டா இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது ஒரு காம்ப்ளிகேட்டடான கேஸ். இதுக்கு ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி சொல்லாதீங்க சார். ஜாமீன் எடுக்கிறதுல பேர் போன அட்வொகேட் நீங்க. உங்களால முடியும் சார். அப்படின்னா ரொம்ப செலவாகுமே சார். செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, ஜாமீன் கிடைச்சா போதும். பணத்தை எடுமா. இந்தாங்க சார், இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. ஐயா எப்படியாவது என் பையனை ஜாமீன்ல எடுத்தா போதுங்கய்யா. கொடுத்துட்டீங்களே, கண்டிப்பா எடுத்துடலாமா? ரொம்ப நன்றி. போயிட்டு வரோம் சார். என்ன தலைவா, என்னாச்சு? வழக்கம் போல ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்தீங்களா? யோ வாய முடியா. இத பாரு ஏழ்மலை, என் கூட்டாளி வீரசிங்கத்தை உடனே ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்ணு. அதுக்கு தேவையான பணம் இதுல இருக்கு, எடுத்துக்க. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் எதுக்கு இருக்கேன், நாளைக்கே எடுத்துறேன்.